மிலிட்ரி ட்ரைனிங்னாலே நமக்கு சொல்ல வேணாம், அது எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் இது சீல் ட்ரைனிங் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். டெய்லி 50 விதமான ட்ரில்ஸ், 50 to 55 மைல்ஸ் மேரத்தான் டெய்லி ஓடிட்டு வரணும். அப்புறம் அப்புறம் ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் இவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத்தனையும் இந்த மனுஷன் தாங்கிட்டு அப்படியே ட்ரெயின் பண்ணுறார். ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும்போது 200 பேர் வந்த இதில் வெறும் 30 பேர்த்த மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம டேவிட் காகின்ஸும் ஒருத்தர். அந்த டைமில் அவரோட லைஃப்பில் வந்து ஒரு ரூல் அப்ளை பண்ணுறது. தட் இஸ் த 40% ரூல். 40% ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம், அதை நம்ம மேக்ஸிமம் முடிச்சிட்டோன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த மேக்ஸிமம் எவ்வளோனா வெறும் 40% தான். இன்னும் 60% ரிமைனிங் இருக்குது. அதுதான். அதே மாதிரி தான் டேவிட் காகின்ஸும் அவரோட வாழ்க்கையில் அவர் ட்ரைனிங் பண்ணுறது, அவர் பண்ணுற எல்லா முயற்சியும் ஒரு 40% மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன், இன்னும் 60% இருக்குதுங்கிற அந்த உத்வேகத்தோடு அந்த மனுஷன் போய் போராடுறாரு. இந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் டாக்டரான மைக்கேல் திமோத்திங்கிறவர் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லெட்ஸை ஓட வைக்கிறாரு. அவரோட ட்ரெட்மில்லில் ஓட வைக்கிறாங்க. ஓடும்போது அத்லெட்ஸ்னால் மேக்ஸிமம் பண்ணிட்டேன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்க என்ன முடியாதுங்க, முடிச்சிட்டோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. பட் அப்புறம் அந்த அவங்களோட காப் மசில்ஸை டெஸ்ட் பண்ணும்போது தான் மைக்கேல் திமோத்திக்கு பயங்கரமான ஷாக். அது என்னன்னா, அவங்கன்னா வெறும் 40% தான் ஓடிருக்காங்க. ஆனால் அவங்களோட மசிலோட எஃபிஷியன்சி, அவங்களோட எனர்ஜி 60%, அதாவது 100% கொடுக்கறதுக்கு எல்லாமே எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் அவங்க 40% லைட்டாக டயர்ட்னஸ் ஆன உடனேவே போதுங்கிறாங்க. 40%ங்கிறது வெறும் டயர்ட்னஸ் இல்லைங்க. 40%னா ரிமைனிங் 60% இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் அன் இண்டிகேட்டர்.